அனைவருக்கும் வணக்கம். பல் மற்றும் ஈறு நோய் உங்களோட பொது உடல் நலத்தை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக பாதிக்கும். ஆனால் இதை பற்றி உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். இதை பற்றி விளக்கமாக சொல்லக்கூடிய வீடியோ தான் இது. நான் டாக்டர் மோகனப்பிரியா, பல் மருத்துவர். முக்கால்வாசியான பல் மற்றும் ஈறு நோய் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருக்குது. அதாவது பல் வலி இருந்தால் தான் பல்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பல் வலி இல்லாமையே உங்களுக்கு பல்லுலேயும் ஈர்லேயும் பிரச்சனை இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு காமிச்சா உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பேஷண்ட் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்ட போயிருக்காங்க. காலில் ஒரு சின்ன பரு மாதிரி இருந்தது டாக்டர், ஆனால் இப்போ 2-3 நாளாக ரொம்பவே சீவு கட்டி மாதிரி மாறிடுச்சு, ரொம்பவே கால் வலிக்குது அப்படின்னு ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்ட போயிருக்காங்க. அந்த ஜென்ரல் ஃபிசிஷியனும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க. அது நாளடைவில் ஒரு வாரத்தில் சரியாயிடுச்சு. ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு திருப்பியும் 1.5 மாதம் கழித்து அதே இடத்துல சீவு கட்டி வந்தது. திருப்பியும் அந்த டாக்டர் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து திருப்பியும் சப்சைட் ஆகிடுது. ஸோ 3வது தடவையும் இதே பிரச்சனையில் அந்த டாக்டரை போய் சந்திக்கிறாங்க அந்த பேஷண்ட். ஆனால் அந்த டைம் டாக்டர் திருப்பியும் ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணல. அந்த கட்டியில் உள்ள சீவை எடுத்து லேபுக்கு அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு அந்த டாக்டர் அனுப்பும்போது தான் ஒரு அதிசயமான ஒரு ஆச்சரியகரமான உண்மை வெளிவந்தது. அதாவது வாயில் உள்ள நுண்கிருமிகள் அந்த காலில் உள்ள சீவில் இருந்ததாக தெரிய வந்தது. ஸோ அப்போ தான் அந்த பேஷண்ட்டை என்கிட்ட ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அந்த ஜென்ரல் டாக்டர் ரெஃபர் பண்ண கேஸ் என்ன பார்க்க வரும்பொழுது அவங்க சொன்ன ஒரே விஷயம், டாக்டர் எனக்கு பல்ல பிரச்சனையே இல்லை டாக்டர் பார்க்க சொன்னார், அதனால தான் வந்தேன் அப்படின்றது தான் சொன்னாங்க. ஸோ பல் மருத்துவரை எப்போம்மா லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 4 வருஷம் இருக்கும்போது டாக்டர், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பல் அடைச்சேன், அதுக்கு பிறகு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, நான் போகல அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதாவது அந்த காலில் உள்ள நுண்கிருமிக்கு முக்கியமான காரணி ஒரு 4 பல்லை சுற்றி ஈரில் சீவு கட்டியிருந்தது அந்த பேஷண்ட்க்கு. ஸோ அந்த சீவு எல்லாமே ட்ரீட் பண்ணி சரி பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக காலில் உள்ள சீவு கட்டி சரியாக போயிடுச்சு. இந்த கேஸில் டாக்டர் கூட சஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா பேஷண்ட்க்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை பல் சம்மந்தமாக அப்படின்றதுனால அவர் யோசிக்காமல் விட்டுருக்கலாம். ஆனால் முக்கால்வாசியான மெடிக்கல் ப்ராப்ளம்க்கு டென்டல் ப்ராப்ளம் ஒரு காரணமாக இருக்குது. பல்லுலேயோ ஈர்லேயோ நோய் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வருமா, அது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னோடய பேஷண்ட் பற்றி சொல்ல விருப்பப்படுறேன். அவருக்கு 40 வயசு ஆகுது. 35 வயசு 5 வருஷம் முன்னாடி அவருக்கு கார்டியாக் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் டென்டல் டாக்டரே பார்த்ததில்ல. ஏன்னு கேட்டால் அவருக்கு எந்த ஒரு வலியும் இல்லைன்னு ஒரு ரீசன் சொல்கிறாரு. எந்த ஒரு செக்கப்புமே பண்ணதில்லை. ஆனால் கார்டியாக் சர்ஜன் சர்ஜரி பண்ணிவிட்டு அவருக்கு கிட்ட சொன்ன விஷயம், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கான முக்கியமான காரணம் டென்டல் இன்ஃபெக்ஷன் தான். இனிமேல் டென்டல் ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக செக்கப் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னது. அந்த சர்ஜரி முடிஞ்ச நாள்லேருந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவர் கண்டிப்பாக என்கிட்ட டென்டல் செக்கப் பண்ணிப்பார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் டென்டல் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு. அந்த நாள் வரைக்கும் அவர் டென்டல் டாக்டரே பார்த்ததில்ல. டென்டல் டாக்டர் பார்த்துருந்தா அறிகுறி இல்லைன்னா கூட செக் பண்ணும் போது அவருக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தது தெரிஞ்சதுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த தருணத்தை அவர் மிஸ் பண்ணதுனால டென்டல் இன்ஃபெக்ஷன் அவருக்கு பைபாஸ் ஹார்ட் சர்ஜரி பண்ணுற லெவலுக்கு அவரை புஷ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்களும் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லைனாலும் பரவாயில்ல, டென்டல் டாக்டர் கிட்ட போய் ஒரு செக்கப் பண்ணிக்கணும். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது வருஷத்தில் 3 மில்லியன் பேர் ஹார்ட் அட்டாக்னால இறக்குறாங்க. அதில் 50% ஹார்ட் அட்டாக் டென்டல் இன்ஃபெக்ஷன்னால உண்டப்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்ல உடல் நலம் வேணும் அப்படின்னா ஆரோக்கியமான வாய் மற்றும் பல் சுகாதாரம் ரொம்பவே முக்கியம். பேஷண்ட்ஸ் முக்கவாசியான பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வலி இல்லை டாக்டர், பல்லில் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. வலி இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் பல்லில் பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வலி இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணும். டயபெட்டிஸ்க்கு வலி இருக்கா? பிபிக்கு வலி இருக்கா? கேன்சருக்கு வலி இருக்கா? கண்ணில் புற வலியுது, அதுக்கு வலி இருக்கா? ஸோ இதெல்லாம் வலி இல்லை, அப்போ ப்ராப்ளம் இல்லையா? வலி இருந்தால் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது.
பல் மற்றும் ஈறு நோயும் விதிவிலக்கு இல்லை. இதுலயும் வலி இல்லாம தொந்தரவு இல்லாம பல் மற்றும் ஈறு நோய் 90 விழுக்காடு. இன்னொரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, இந்திய ஜனத்தொகையில 95 விழுக்காடு ஜனங்கள் ஈறு நோயால அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. இந்த ஈர்ல உள்ள இன்ஃபெக்ஷன், பஸ்ஸு, சீவு எல்லாமே உங்களோட ரத்தத்தோட கலந்துடும். இப்போ ரத்தத்துல கலந்துடுச்சு, நெக்ஸ்ட் ஹார்ட்டுக்கு போகும். அந்த ரத்தம் ஹார்ட்ல இருந்து லங்குக்கு போகும், லங்ல இருந்து திருப்பியும் ஹார்ட்டுக்கே வரும். திருப்பியும் ஹார்ட் எங்க பண்ணுது, எல்லாம் பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லா எல்லா உறுப்புக்குமே அந்த இன்ஃபெக்ட் ஆன பிளட் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கம் இன்ஃபெக்ஷனை நீங்க ரொம்பவே அட்ரஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டே இருந்தீங்கன்னா 24 hours இன்ஃபெக்டட் பிளட் உங்க பாடிக்குள்ள போகுது. வாரம் ஃபுல்லா 7 நாள் போகுது. இப்படியே விட்டுட்டீங்கன்னா மாச கணக்குல வருட கணக்குல இந்த இன்ஃபெக்ஷன் உள்ள பிளட்டே உங்களுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை ஆகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 100% நிரூபணமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, ஈறு நோய் இருந்தது உங்களுக்கு ட்ரீட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருதய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நிரூபணமான ரிசர்ச்ல கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. சர்க்கரை நோய், டயபெட்டிஸ்க்கும் ஈறு நோய்க்கும் சம்மந்தம் இருக்குங்க. கம் டிசீஸ் ரொம்ப மோசமான நிலையில இருக்கும் பட்சத்துல உங்களோட குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல்கே வராது, ஹையாவே இருக்கும். அதே மாதிரி நீங்க கம் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே போல் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. அதாவது நீங்கள் டயபெட்டிக் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கல அப்படின்னா கூட உங்களோட ஈறு மற்றும் எலும்பு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதனால தான் இது இரு வழி தொடர்புடையது, ஈறு நோயும் நீரிழிவு நோயும் இரு வழி தொடர்புடையது அப்படின்னு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அல்சீமர்ஸ் டிசீஸ் இருக்கக்கூடியவங்களோட மூளையில் நம்ம செக் பண்ணும் போது ஓரல் பாக்டீரியா, வாயில் உள்ள நுண்கிருமிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஓரல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா அல்சீமர்ஸ் டிசீஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான தொடர்பு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, டென்டல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற முக்காவாசியான பேருக்கு ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸில் முடியுது. ஸோ டென்டல் இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பெண்மணிகள் உங்களோட வாய் சுகாதாரத்தை, பல் சுகாதாரத்தை நீங்கள் ஒழுங்காக பேணலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தை குறை பிரசவத்தில் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு குழந்தை இறந்து பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டென்டல் இஷ்யூஸையும் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பேபிக்கு பிளான் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஒரு கைண்ட் ரெக்வெசிஷன் நான் வைக்கிறேன். நீங்கள் கம்ப்ளீட் ஹெல்த் செக்கப் பண்ணுற மாதிரி உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லுங்கள், ஒரு டென்டல் செக்கப்பும் அதில் இன்வால்வ் பண்ண சொல்லி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டென்டல் இன்ஃபெக்ஷன் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் உங்களோட மெடிக்கல் ப்ராப்ளம்க்கு. ஸோ அது தெரியாமையே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை செஞ்சுட்டே இருக்கலாம் உங்கள் டாக்டர். பட் சோர்ஸ், அதாவது காரணம் டென்டல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ காரணத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உங்களோட மெடிக்கல் ப்ராப்ளம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். இப்போ நான் சொல்கிற 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% dental health assured. First thing, தரோவாக க்ளீன் பண்ணும். க்ளீன் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, வாயில் உள்ள நுண்கிருமிகள் எல்லாத்தையும் விளக்கிறதுக்கு தான் செய்கிறோம். அதுக்கு வீட்டில் 2 முறை நீங்கள் ப்ரஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் டென்டல் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணலாம். டென்டல் ஃப்ளாஸ் எதுக்கு அப்படின்னா, பல்லோட இடைவெளியில் ப்ரஷ் ரீச் ஆகாத இடத்துலையும் கூட நுண்கிருமிகள் இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு தான் டென்டல் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த டென்டல் ஃப்ளாஸ் கூட போக முடியாத இடத்துல மவுத் வாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மவுத் வாஷ் மூலியமாகவும் நம்ம கெமிக்கல்லாகவும் நம்ம பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் இரிகேஷன் டிவைசஸ்னும் அவைலபிளாக இருக்குது. அதை உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு சில வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக பாக்டீரியாவை எராடிகேட் பண்ணுவீங்க. 2வது விஷயம், நீங்கள் க்ளீன் பண்ணுறது கரெக்டான நீங்களே உங்களை காட்ச் பண்ணணும், உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பல்லோட கலரும் உங்களோட அழுக்கு, பல்ல மேலே படிந்த அழுக்கோட கலரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும்
இருக்கிறதுனால உங்களுக்கு பல்ல ஒழுங்காக க்ளீன் பண்ணுமா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு மேஜிக் சொல்யூஷன் தான் டிஸ்க்ளோசிங் சொல்யூஷன். ஸோ இந்த டிஸ்க்ளோசிங் சொல்யூஷனை வாயில் போட்டு கொப்பளிக்கும் போது நீங்கள் ப்ரஷ் பண்ண பிறகு தான் இதை கொப்பளிக்கணும். ஸோ ப்ரஷ் பண்ண பிறகு கொப்பளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எங்கெல்லாம் நீங்கள் விடுபட்டிருக்கீங்கன்றத அது ரெட் கலர்லேயோ பிங்க் கலர்லேயோ உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல திருப்பியும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரஷ் பண்ணீங்கன்னா அந்த விடுபட்ட பாக்டீரியா கூட உங்களுக்கு க்ளீன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட வாய் சுகாதாரத்துக்கே இவ்வளோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா உங்களோட குழந்தைங்களோட சுகாதாரத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் குழந்தைங்களும் உங்களோட சேர்ந்து ஃபாலோ பண்ணுறத நீங்கள் கவனிக்கணும். அவங்களும் அதை செய்யும் பட்சத்தில் வாய் சுகாதாரம் மட்டும் இல்லை, அவங்களோட ஃப்யூச்சரில் எந்த ஒரு மெடிக்கல் இஷ்யூவும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு 3வது விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு குட் டென்டிஸ்ட், நல்ல டென்டிஸ்ட் கிட்ட போய் ஒரு ஃபுல் டென்டல் செக்அப் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எதுனா பிரச்சனை உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அதுக்கு கம்ப்ளீட்டாக தீர்வு பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெக்டிஃபை பண்ணிக்கணும். டென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிறவங்க எல்லாருமே ஸ்மார்ட் பீப்புள். ஏன் சொல்கிறேன்னா, டென்டல் ஹெல்த் இஸ் அ ரீசன் for your good medical health. Dental problem is a reason for your medical problem. ஸோ வாய் சுகாதாரத்தை நீங்கள் ஒழுங்காக பேணலை அப்படின்னா உங்களோட உடல் நலம் கேடு வரும். ஸோ இந்த உடல்நல கேடுனால நிறைய பிரச்சனை வரும். ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறது அதிகமாக இருக்கும். உங்களோட ஒர்க்குக்கு ஸ்கூலுக்கு உங்களுக்கு ரெகுலராக போக முடியாது. உங்களுக்கு உள்ள ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் பெயின் வரலாம் உங்களுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா. ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு காலில் உள்ள இன்ஃபெக்ஷன், ஹார்ட் அட்டாக், இது எல்லாமே டென்டல் ரீசன். அதுவும் பெயின் இல்லாத ப்ரிவென்டபிள் டென்டல் ரீசன்னால் வந்திருக்கு. நீங்களும் உங்களை பற்றி யோசிச்சுக்கோங்க. நீங்களும் உங்களோட டென்டிஸ்ட் கிட்ட வலி இல்லைன்னு போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வலி இல்லைனாலும் போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் மெடிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இல்லை மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டாக்டர்ஸ்க்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபிசிஷியன், உங்கள் டென்டிஸ்ட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, இந்தியாவில் மட்டும் இல்லை, உங்கள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன், டென்டல் ஹெல்த் மெடிக்கல் ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. கண்டிப்பாக ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டேக் கேர் ஆஃப் யுவர் டென்டல் ஹெல்த். ஹாவ் அ கிரேட் டே. காட் bless you all. If you like the video, kindly subscribe to Dental Shots YouTube channel for further new notification of dental awareness video and dental lectures. Have a great day. God bless you all.